السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு. அவனது அன்பும் அருளும் அகிலத்தின் வல்லல் அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை தங்கள் வாழ்க்கையாக்கி கொண்ட சஹாபாக்களின் மீதும், அவர்களின் வழியில் வந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அந்த வழியில் வந்த நாம், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்களின் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. அல்லாஹ்வின் அருளும் அன்பும் பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை வாழ்நாள் முழுக்க வாழ வைப்பானாக. அவருடைய பொருத்தத்தோடு இறுதி வரை அல்லாஹ் நம்மளை வாழச் செய்வானாக. நம் குடும்பத்தார்களையும் அல்லாஹ் வாழச் செய்வானாக. இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் அல்லாஹ் கண்ணியத்தை வழங்கிடுவானாக. வாழும் வரை உடல் ஆஃபியத்தோடும் நலத்துடனும், மருத்துவமனை படுக்கையிலிருந்தும் மருந்து மாத்திரைகளின் தொடர் நிலையிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாத்து சிறந்ததொரு வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு நம் குடும்பத்தார்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். அன்பானவர்களே, வாரந்தோறும் பார்த்து வருகிற குர்ஆனுடைய விளக்க உரையில் சூரத்துல் பக்ராவினுடைய 84வது வசனத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். சில வாரங்களாக பனி இஸ்ரவேலர்களை பற்றி தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய தொடக்கம் எங்கிருந்து வருகிறது, அவர்களுடைய குணங்கள் என்ன, அவர்கள் எந்த மாதிரி கெட்ட பண்புகளை கொண்டவர்கள், அன்று எப்படி இருந்தார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி இருந்தார்கள், இப்போது எப்படி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பற்றி வாரந்தோறும் நாம் பார்த்து வருகிறோம். ஏனென்றால் பனி இஸ்ரவேலர்களை பற்றி இவ்வளவு தூரம் இந்த சூறாவில் குர்ஆனில் பல இடங்களில் சொல்றதுக்கு என்ன காரணம்னா, அவர்களை போல இந்த உம்மத்தில, இந்த உலகத்தில குழப்பங்களை உண்டாக்குனது யாரும் கிடையாது. அதனால தான் அல்லாஹ் அவ்வளவு எச்சரிக்கை செய்கிறான். எகிப்தில் அவர்களை ரொம்ப கண்ணியமாக வச்சிருந்தான். யூசுப் நபியை வச்சு உள்ள போனாங்க. யூசுப் நபி இல்லைன்னா உள்ள போயிருக்க முடியாது. சும்மா யூசுப் நபி பேரை சொல்லி ஒரு 70 பேர் உள்ள போனாங்க. என்னாச்சு? யூசுப் நபியின் மீது இருந்த மரியாதையின் காரணமாக அந்த 70 பேருக்கு அங்கு கண்ணியம் தரப்பட்டது. எங்க ஒரு நாட்டில் ஒரு பழமை வாய்ந்த ஒரு பாரம்பரியம் இருக்கக்கூடிய நாட்டில் ஒரு 70 பேருக்கு என்ன மரியாதை கொடுத்துருவாங்க? 70 பேரை எவ்வளவு பார்வை பார்த்துருவாங்க? ஒரு 70 பேர் தான் ஊருக்குள்ள நுழைகிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியத்துவம் கொடுக்க முடியுமா? எங்க ரோட்ல இருந்து 70 பேர் போறான்னா கூட மதிக்க மாட்டாங்க. இது ஒரு கூட்டமா அப்படின்ட்டு. அப்ப அது ஒரு ஸ்ட்ரென்த்தே கிடையாது. அப்படி உள்ள போனவங்க தான் 70 பேரை வச்சுக்கிட்டு உள்ள போனவங்களுக்கு இவ்வளவு உயரம் கிடைச்சிச்சு. அரசு அதிகாரிகளாக, அரசனுடைய மன்னர்களாக, பின்னால் மன்னருக்கு கீழே அமைச்சர்களாக வாழ்ந்தார்கள். இவ்வளவு மரியாதை எப்படி வந்துச்சு? அவங்க குணத்தினால் அல்ல, அவங்க பலத்தினால் அல்ல. ஒரே மனிதர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பண்பும், அவர்களுடைய திறமையும், அவர்களுடைய அணுகுமுறையும் அந்த மக்களுக்கு பிடித்திருந்தது. அதனால் இவங்கெல்லாம் யூசுப் நபியினுடைய குடும்பம் அல்லவா? இவர்கள்லாம் யூசுப் நபியினுடைய பாரம்பரியத்தில் வரக்கூடியவர்கள். இவர்களையும் மதிப்போம் என்று சொல்லி அந்த ஊரில் மதித்தார்கள். 70 பேராக இருந்தவர்கள் 6 லட்சமாக மாறுகிறார்கள். ஒரு மெஜாரிட்டி பார்த்தீங்களா? 70 எங்க இருக்கு, 6 லட்சம் எங்க இருக்கிறது? இவ்வளவு வளர்ச்சி அவர்களுக்கு அங்கு கிடைத்தது. ஆனா அல்லாஹ் ஒண்ணுக்கும் இல்லாத அகதிகளாக போன அவர்களை மன்னராக்கி பார்த்தான். ஆனா அவன் சேட்டை அவன் உடல. மன்னராக அல்லாஹ் நம்ம அந்த ஊர்ல வர வச்சு இவ்வளவு அழகு பார்த்தான்னு சொல்லி நன்றி சொல்லி இருக்கணும். அவன் என்ன செஞ்சான்? பூர்வீக குடிகளான கிபித்திகளை கொடுமைப்படுத்தினான். யாரு? இந்த யூதன். இவன் போனவன், ஊருக்குள்ள போனவன், வந்தேரிகளாக போனவர்கள், நாடு இல்லாதவங்க போனவர்கள், உள்ளுக்குள்ள நுழைந்தவர்கள்,
அங்க பூர்வீகமாக வாழக்கூடிய குடிமக்களை கொடுமைப்படுத்தணும். பொறுத்துக்குவாங்களா? யூசுப் நபியினுடைய காலம் அவர்களுக்கு அடுத்த காலமெல்லாம் நல்லா இருந்துச்சு. போக போக அடுத்தடுத்த நூற்றாண்டுல ரொம்ப மோசமா நடந்தாங்க. நல்லா தலைகீழ போராடினான். எந்த ஊரில் அவர்கள் அமைச்சர்களாக, மந்திரிகளாக, அதிகாரிகளாக, மன்னராக வாழ்ந்தார்களோ அதே ஊரிலே சாணிகளை அள்ளுகின்ற பழக்கத்துக்கு வளமைக்கு கொண்டு வந்தாங்க. அந்த நிலைக்கு அல்ல ஆக்கணும். வீட்டு வேலைக்கு போனாங்க, கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. வீட்டில் எல்லா வேலைகளும் அவர்கள் தான் செய்யணும். அலுவலக எல்லா வேலைகளும் அவர்கள் தான் செய்யணும். ஊருடைய எல்லா வேலையும் கார்பரேஷன்ல தொடங்கி தோட்டியாவில் வரை எல்லாரும் அவங்க தான் பார்க்கணும். காசு கிடையாது, உரிய காசு கொடுக்க மாட்டாங்க. இப்படி ஒரு நிலையை அல்லாஹ் மாற்றி விட்டான். ஒண்ணு இல்லாத வந்தவர்கள் இப்படி ஆட்டம் போடுகின்ற போது திரும்ப அவர்களை ஒண்ணு இல்லாம அல்லாஹ் ஆக்கணும். அதுக்கப்புறம் தான் மீட்டெடுத்து மூசா நபி கொண்டு போனாங்கன்னு வரலாறு. சரி, இப்படி சேட்டை செய்வதும் அதுக்கு தண்டனை வாங்குவதும் இவங்களுடைய பழக்கம். ஆனா திருத்திக்கிற மாட்டாங்க. அவங்க கடலை கடந்துக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட அல்லாஹ் என்ன சொன்னான்? இந்த ஊருக்குள்ள போங்க, நான் சொல்றேன் உள்ள நுழைங்கன்னு சொன்னான். போயிருக்கணுமா இல்லையா? அல்லாஹ் சொல்றான்னு அந்த ஊருக்குள்ள போகணுங்களங்க. அங்கிருந்து வியாக்கியானம் பேசலாம். ஊருக்குள்ள சில வம்பர்கள் இருக்கிறாங்க, நாங்க எப்படி உள்ள போறது? நாங்கெல்லாம் ஊருக்குள்ள போக மாட்டோம். வேணா மூசா நபி அவங்க அல்லாஹ் வச்சு சண்டை பிடிக்கட்டும், நாங்க உட்காந்து வேடிக்கை பார்க்கிறோம்னா. இந்த மாதிரி திமிர்த்தனமான வார்த்தைகளை பேசுறதுனால அல்லாஹ் 40 வருஷம் தீகுங்கிற பாலைவனத்துல அலைக்கழிச்சுட்டான். போ, 40 வருஷமா அலைஞ்சாங்க தீகுங்கிற பாலைவனத்துல. சரி, அப்போ வச்சு வழிக்கு வரணும், திருந்தலுமா இல்லையா? அப்பவும் திருந்தல. மண்ணு செல்வாங்கிற ஒரு உணவை கொடுத்தான் வானத்துல இருந்து. யாருக்காச்சும் இந்த உலகத்துல வந்த சமுதாயங்கள்ல எந்த சமுதாயத்துக்காச்சும் வானத்துல இருந்து சாப்பாடு வந்திருக்கா? அற்புதத்துக்கா சில உதாரணங்கள் நடந்திருக்க, வளமையான சாப்பாடு வந்திருக்கு. ஏதாச்சும் எங்க வானத்திலிருந்து சாப்பாடை இறக்கி மண்ணு செல்வாவை கொடுத்தாங்க. அழகான கறியையும் அழகான ஸ்வீட்டையும் கொண்டு வந்து டெய்லி சாப்பாடுக்கு வந்துடும். அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? நல்ல கண்டிஷன் போட்டான், இதை சேர்த்து வைக்காதீங்கன்னு சொன்னான். இதை நீங்க சேர்த்து வைக்காதீங்க அப்படின்னு நல்ல கண்டிஷன் போட்டுதான் அல்லாஹ் இறக்குனா. என்ன செஞ்சாங்க தெரியுமா? சேர்த்து வச்சாங்க. அல்லாஹ் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றானோ அதை செய்வாங்க. என்னாச்சு தெரியுங்களா? எப்ப சேர்த்து வச்சாங்களோ அந்த மண்ணு செல்வா வராம நின்று போச்சு. வந்த மண்ணு செல்வா வராம போச்சு. எப்படி இருக்கும்? ஒரு செய்தி சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு லௌலா பனு இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்கள் மட்டும் அந்த மண்ணு செல்வாவை சேர்த்து வைக்காம அப்பப்ப வாங்கி சாப்பிட்டு இருந்தா அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க அந்த மண்ணு செல்வா கிடைச்சிருக்கும். அடுத்து ஒரு செய்யறாங்க, லம் யஹஸனுல் லஹம். இன்னைக்கெல்லாம் கறி வாங்குறவங்களங்க, கறியை வாங்கி அப்பவே சமைச்சிடணும், அப்படிதானே? 2 நாள் வச்சா என்ன ஆகும்? 3 நாள் வச்சா என்ன ஆகும்? என்னங்க ஆகும்? கெட்டு போயிடும். இது எப்ப தொடங்குச்சு தெரியுங்களா? இவன் சேர்த்தான் பார்த்தீங்களா? அப்பையில எல்லாம். அதுக்கு முன்னாடி கறி கெட்டு போகாது. அதுக்கு முன்னாடி அறுத்த கறிகள் எல்லாம் வச்சு 3 நாளுக்கு பின்னாடி கூட அறுத்து சாப்பிடலாம். வச்சது மாதிரியே இருக்கும். வச்சது மாதிரி அறுத்தது மாதிரி அறுத்த அன்னைக்கு எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். யாரு? இந்த பனி இஸ்ரவேலர்கள் சேர்த்தான் பாருங்க. அதுக்கு முன்னாடி அறுக்கப்பட்ட கறிகள் எல்லாம் அல்லாஹ் சேர்த்து வைக்காதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த கறியை சேர்த்து வச்சான்ல, அதுக்கப்புறம் அவனால வர்ற நியமத்து நின்றுச்சு. அதுக்கப்புறம் வைக்கிற கறி வீணா போச்சு. அதுக்கு பிறகு அப்ப அறுத்து அப்பயே சாப்பிட வேண்டிய நிலைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சிட்டோம். என்னதான் ஃப்ரிட்ஜ் இருந்தாலும் அறுத்தது மாதிரி இல்லைங்க. அந்த இயற்கையான தரம் இருக்காது இல்ல, அந்த இது இல்லாம போச்சுல. இப்ப சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, லௌலா பனு இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்கள் மட்டும் அப்படி அவர்கள் சேர்த்து வைக்காமல் இருந்திருந்தால் லம் யஹஸனுல் லஹம், இப்ப கூட கறி கெட்டு போயிருக்காரு. இன்னைக்கு அறுத்து 3 நாள் கழிச்சு கூட சாப்பிடலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்மளுக்கு கிடைத்த இந்த உலகத்துக்கு கிடைக்க வேண்டிய ஞாபகத்தை எல்லாம் தடுத்த ஒரு சமுதாயமாகவும் இருக்கிறார்கள். சாதாரண சேட்டையெல்லாம் பண்ணல, பெரிய பெரிய சேட்டைகள் எல்லாம் பண்ணார்கள். இப்படியாக பல செய்திகளை இந்த பனி இஸ்ரவேலர்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ச்சியாக அல்லாஹ் தஆலா இன்று அவர்களுடைய சில குணங்களை அல்லாஹ் 84வது வசனம் சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் சொல்லுகிறார்.
இது அகதுனா மீசாக்கும் அல்லாஹ் சொல்கிறான், நாம் உங்களிடத்தில் உடன்படிக்கை எடுத்தோம். எப்படி உடன்படிக்கை எடுத்தோம்? லா தஸ்ஃபிகூன திமாஅக்கும், நீங்கள் உங்களுடைய இரத்தங்களை சிந்தாதீர்கள் என்று உடன்படிக்கை எடுத்தோம். உங்களுக்கு நீங்களே கொலை செய்யக்கூடாது, ஒருத்தர் கொலை பண்ணிக்கிற கூடாது அப்படின்னு உடன்படிக்கை எடுத்தோம் அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து வலா துஹ்ரிஜூன அன்ஃபுஸக்கும் மின் தியாரிக்கும், உங்களில் ஒரு சாராரை நீங்களே அவர்களுடைய வீடுகளை விட்டு வெளியாக்க கூடாது. ஒரே இனமா இருந்தாலும் ஜாதி வாரியா பிரிஞ்சுக்கிறாங்க பாருங்க. அது பனி இஸ்ரவேலர்கள்ட்ட இருந்துச்சு, யூதர்கள்ட்ட. ஆனா மதம் உண்மைதான், யூத மதம் தான். ஆனா இனவாரியாக பிரிஞ்சிருப்பாங்க. இந்த பிரிக்கிற பழக்கம் அவங்கள்ட்ட இயற்கையாவே இருக்குது. தானும் பிரிஞ்சு கிடப்பாங்க, இருக்கிற உம்மத்துகள் ஒன்று சேராமவும் பிரிச்சு விடுவாங்க. இந்த குணம் அவங்கள்ட்ட இருக்குது. அல்லாஹ் சொன்னா வலா துஹ்ரிஜூன அன்ஃபுஸக்கும் மின் தியாரிக்கும், உங்களில் இருக்கக்கூடிய ஒரு சாராரை அவர்களுடைய வீட்டிலிருந்து நீங்கள் வெளியேற்க வேண்டாம், அவங்கள ஒழுங்கா வாழ விடுங்க, நிம்மதியா வாழ விடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதை சொன்னோன்னே முடிஞ்சா ஏத்துக்கிறணும், முடியலைன்னா முடியலன்னு சொல்லணும். அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க, சும்மா அக்கறது சரின்னு ஏத்துக்கிட்டீங்க. அல்லாஹ் சொல்றான், நான் இப்படி உங்கள்கிட்ட உடன்படிக்கை எடுத்தேன், நீங்க சரின்னு சொன்னீங்களா இல்லையா? சரின்னு சொல்லிட்டு சரின்னு சொன்னீங்க, அந்தும் தஷ்ஹது, நீங்கள் அதுக்கு சாட்சியாகவும் இருந்தீர்கள். நான் செஞ்சீங்களா? உழவு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? தொடர்ந்து வசனம் 85 சொல்றான், சும்மா அந்தும் ஹாவுலாய், இவ்வளவு ஒப்பந்தமும் உடன்படிக்கையும் எடுத்துக்கொண்ட நீங்க தான் தக்கத்துலூன அன்பசக்கும், உங்களில் சிலரை நீங்களே கொலை செய்தீர்கள். அதுல கொலை பண்றது மாதிரி ஒரு கொடூரமான பாவம் கிடையாது. ஷிர்க்குக்கு அப்புறம் ஒரு பெரிய பாவம் இருக்குன்னா அது கொலை தான். ஷிர்க்கு செய்யறதுக்கு பாருங்க, ஷிர்க்குங்கிற பாவத்துக்கு அடுத்து கொலையை விட பெரிய பாவம் கிடையாது. அவ்வளவு பெரிய பாவம் கொலை. நாளை மறுமையில ஒருவனை கொண்டிருந்தால், அவன் முஸ்லிமோ யாராக இருக்கட்டும், கொண்டிருந்தால் கொல்லப்பட்டவன் கொலையில் வெட்டப்பட்ட அந்த உறுப்புகளை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுக்கு முன்னால் வந்து நிற்பான். கொலையின் போதே கை வெட்டப்பட்டிருக்கலாம், கால் வெட்டப்பட்டிருக்கலாம், தலை வெட்டப்பட்டிருக்கலாம். அந்த உறுப்பை கையில எடுத்துட்டு வருவான். எடுத்து வந்து சொல்வான், அது யாராக இருக்கலாம், கொலை செய்தவன் முஸ்லிமாக கூட இருக்கலாம், கொல்லப்பட்டவன் யாராகவும் இருக்கலாம். வந்து சொல்வானா, அல்லாஹ்வே நீ படைத்த என்னை, என் உறுப்பை இந்த பையனா கொலை செஞ்சான்னு சொல்வான். அப்படிப்பட்ட ஆபத்தான ஒரு செயல் தான் கொலை என்பதை முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விலைக்கு கொடுத்தாங்க. அந்த கொலைகளை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு செஞ்சீங்கல்ல. இதுக்கு காரணம் ரெண்டு விஷயம். யூதர்கள் இப்படி உடன்படிக்கை எடுத்து, அல்லாட்டையும் உடன்படிக்கை எடுத்துட்டு மீறல, இவங்க வேற யார்ட்டையும் மீற மாட்டாங்களா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உலகத்துல மொத்த நாடுகளும் எடுத்துக்கொண்ட உடன்படிக்கை எடுத்துக்கிறாங்க. அவைகள் மீறினதை விட 10 மடங்கு யூதர்கள் மீறி இருப்பாங்க. ஐநாவை எடுத்துக்கிறோமே, ஐநாவுல மற்ற நாடுகளுக்கு அவன் போட்ட கண்டிஷனை மற்ற நாடுகள் மீறினதை விட 100 மடங்கு யூதர்கள் மீறி இருக்கிறார்கள் செய்தி சொல்லுகிறது. ஏனென்றால் இவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்ததை உடன்படிக்கை மீறக்கூடியவர்கள். இவர்கள் லேசா எதை வேண்டாலும் மீறுவாங்க. அதுக்கு பல காரணம் இருக்குது. முதல் காரணம் என்னடா, பயம் இல்லை. மூத்தை பற்றி உண்டான பயம் இல்லை. மூத்து எங்க நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துட போறோம், நம்ம இங்கே தான் வாழ போறோம், மௌத்தெல்லாம் வராது. அப்படி மூத்தை பற்றி உண்டான பயம் இல்லாததுனாலதான் இது ஏற்படுகிறது என்று இமாம்கள் சொல்லுகிறார். யூதர்கள்ட்ட அப்படி ஒரு பயம் இருக்காது, கோழைத்தனம் இருக்கும். ஆனா இந்த உலகமே அவர்களுக்கு வாழ்க்கை என்று நம்பி நிற்கிறார்கள். அது எவ்வளவு ஆபத்தானது. இந்த உலகம் நிரந்தரமானதா? இஸ்லாமியர்களுக்கு சொல்லி சொல்லி பிறந்ததிலிருந்து கொடுக்கப்படுது. பிறந்தோളം பாங்கு சொல்லப்படுது. காமத்தை எதிர்பாரையே. பாங்கு சொல்றது காரணம் என்ன? இக்காமத்தை எதிர்பாருன்னு தானே சொல்லப்படுது குழந்தைக்கு. எவ்வளவு பெரிய வாழ்க்கை பாருங்க. இஸ்லாம் எவ்வளவு அழகான முறையை சொல்லிக் கொடுக்குது. ஆனால் அவன் மௌத்தை விட்டு தள்ளி நிற்கிறான். மௌத்தினுடைய சிந்தனை விட்டு தள்ளி நிற்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றாங்க பாருங்க, ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத். நீ எந்த வலவுக்கு புரூஜி முஷய்யதா, பலமான கோட்டைக்குள் இருந்தாலும் மரணம் வந்துருக்கிறான். யாரையாச்சும் மரணம் விட்டுச்சா? யாரையாச்சும் விட்டுச்சா? சொல்லுங்க பார்க்கலாம். மரணம் விட்டுச்சுட்டு
நபிமார்கள்ட்ட வந்திருக்கு மரணம் இல்லையா? நபிமார்கள்ட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சில நபிமார்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னுலாம் மௌத்து வந்திருக்கு. ஆனால் நபிமார்களுக்கு திடீர் மௌத்து வந்தாலும் அவங்க உயர்ந்தவங்க தான். அதுக்கு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தால் வீடு பூட்டி தான் இருக்குது. வீட்டை திறந்து பார்த்தா உள்ள ஒருத்தர் இருக்கிறாரு. வீடு பூட்டி கிடக்கு, வீட்டுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு. ஏங்க வீட்டை பூட்டி வச்சுக்கிறேன், யாருங்க நீங்க அப்படின்னு கேட்டாங்க. வீட்டுக்குள்ள பூட்டின வீட்டுக்குள்ள போகக்கூடாதுங்க, யாருங்க நீங்க அப்படின்னு சொல்லி வீட்டை பூட்டி வச்சுக்கிறேன், அனுமதி கேட்காம நான் இல்லாத நேரத்தில் உள்ள இருக்கிறீங்க. நான்லாம் யார்கிட்டையும் அனுமதி கேட்க தேவையில்லைன்றார் அவரு. நான் எந்த பூட்டுக்கும்லாம் கட்டுப்பட மாட்டேன், யார்கிட்டையெல்லாம் அனுமதி கேட்க மாட்டேன்னு சொன்னார். விளங்கிட்டாங்க ஆளு யார் தான், இஸ்ராயல் தான் அப்படின்னு. அப்போ கேட்டாங்க, நீங்கள் இஸ்ராயலா? ஆமாம் இஸ்ராயல் தான். என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. உங்கள் உயிரை எடுக்க தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் உயிரை வாங்க தான் வந்திருக்கிறது யார்? இப்ராஹிம் விட்ட இஸ்ராயல் இஸ்லாம் உயிரை வாங்க. அந்த காலத்தில் நேரடியாக தான் வருவாங்க வந்திருக்கு. அப்படியா, உயிரை எடுத்துக்கலாமா அப்படின்னு இப்ராஹிம் விட்ட இஸ்ராயல் இஸ்லாம் கேட்குறாங்க. எடுக்கலாம், என் புள்ள வெளியே போயிருக்கிறான், வரட்டும், என் பிள்ளைய பார்த்துட்டு நான் என் உயிரை நீங்கள் எடுத்துக்கிறேங்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யார்? எந்த புள்ள? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். ரொம்ப நாள் கழிச்சு பெற்ற புள்ள. தவமிருந்து ரொம்ப அவர் அல்லாஹ்விடத்தில் வேண்டி பெற்ற பிள்ளை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். புள்ள வரட்டும், பிள்ளையை பார்த்தோன்னே நீங்கள் உயிரை எடுத்துக்கலாம். உட்கார்ந்துருக்காங்க, வெயிட் பண்ணுறாங்க. இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் உட்கார்ந்துருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் முகம் வர்றாங்க. யார்? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். உள்ள வந்து, வாப்பா எப்படி வாப்பா இருக்கிறீங்க அப்படின்னு. நல்லா இருக்கிறோம் வாப்பா அப்படின்னு. நீ எப்படி? நல்லா இருக்கு. ஒரு விஷயம் சொல்லணும். என்னம்மா? இஸ்ராயல் வந்திருக்கிறாங்க, என் உயிரை எடுக்கணும்னு வந்திருக்கிறாங்க. என்ன வாப்பா சொல்றீங்க? ஆமாம் வாப்பா, நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. நான் போயிட்டு ஊருக்கு போகிறோம், நம்ம பயணத்துக்கு போனோம். ஏங்க இந்த உம்ரா ஹஜ்ஜுக்கு போகிறவங்க நீங்கள் போய் பாருங்க, எவ்வளோ அந்த ஏர்போர்ட்டில் என்னமா அழுகிறாங்க. அதை பார்க்கறதுக்கே ரொம்ப இதாக இருக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். அதை பார்க்கறது, அது பிரியிற அந்த இடம் பாருங்க, ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா திரும்பி வருவோம். இன்னைக்கு உம்ரா ஹஜ்ஜுக்கு போகிறவங்க பாருங்க, எல்லா தொழுகையிலையும் ஜனாசா இருக்குதுங்க. எல்லா தொழுகையிலையும் ஜனாசா தொழுகை நடக்குதா இல்லையா? ஹஜ்ஜுக்கு போனவங்க உம்ராவுக்கு போனவங்களுக்கு தெரியும். அது மே மாதம் ஜூன் மாதம் பார்த்தா சின்ன பிள்ளைங்க ஜனாசாலாம் இருக்குது. சின்ன பிள்ளைங்க ஜனாசாலாம் வருது. அறிவிப்பு செய்வாங்க, சின்ன பிள்ளை ஜனாசா ஏன் போகிறேன். அப்போ அதனால அழுதுட்டு போகிறது. பயணத்துக்கு போனாலும் சரி, ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போனாலும் சரி, இப்போ அந்த ஏர்போர்ட்டில் வச்சு அழுகிற காட்சிகளை பார்க்கலாம். போயிட்டு வர சொல்லும் போது அழுகுவாங்க அப்பா அம்மா, இல்லை உமா பிள்ளை எல்லாம் அழுகிறப்பாங்க. அதுமாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், வாப்பா நான் போகிறேன், நான் போயிட்டு வரேங்கிறாங்க. உடனே இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே வாப்பாவை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாவை கட்டி பிடிச்சாரு. புள்ள மேலே இப்போ இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பாசம் உண்டு. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பிடிச்சிக்கிட்டு அழுகிறாங்க. இவங்க அவங்க மேலே பிடிச்ச அழுக, அவங்க இவங்களை கட்டி பிடிச்ச அழுக, ரெண்டு பேரும் அழுக. இதை பார்த்துக்கிட்டே இருந்த அந்த வழக்குக்கு அழுக வந்துருச்சு. அழுக வந்தவுடனே எல்லாருக்கும் இவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க, எப்படி உயிர் எடுக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. ரெண்டு பேரும் பிள்ளையும் தாயும் இப்படி இப்போ அழுகும் போது யாருக்குமே இதாக இருக்கும்லங்க, எப்படி உயிர் எடுக்கிறது, இவ்வளோ பாசமாக இருக்கிறாங்களே. சரி அப்போ வந்துருங்க அப்படின்டா அல்லாஹ் சொன்னான். அப்போ வந்துருங்க அப்படின்னு. அப்போ என்ன செய்யுது? தூங்குவார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அப்போ உயிர் எடுத்துருக்கு அப்படின்ட்டாங்க. இல்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடுத்து தூங்குவாங்க, தூங்கும்போது உயிர் எடுத்துருங்க அப்படின்னு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தூங்கும்போது தான் உயிர் எடுக்கப்பட்டுச்சு. தூங்கும்போது தான் உயிர் எடுக்கப்பட்டுச்சு. ஆனால் திடீர் மரணம். ஆனால் நபிமார்களுக்கு வழிமார்களுக்கு வருகின்ற திடீர் மரணம் கூட மிகச் சிறப்பாகத்தான் இருக்கும். ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்றான்? இது ஜாஅ ரப்பஹு பிகல்பின் சலீம். இப்ராஹிம் நபி நம்மிடத்தில் வந்தார். எப்படி வந்தார்? அவருடைய இதயத்தில் எண்ணெயே கொண்டு வந்தார். அல்லாஹ் சொல்றான். நம்மெல்லாம் ஒவ்வொரு ஆசையில தான் தூங்குறோம். ஒரு வீடு கட்டணும், நாளைக்கு கடைக்கு போகணும், கடைக்கு லோடு வாங்கணும், அதை வாங்கணும், இது வாங்கணும், புள்ள பாசம், மனைவி பாசம், கடை பாசம், தொழில் பாசம், கல்போல ஏதோ ஒன்று வச்சிருக்கிறோம். இப்படிதான் கல்போடு இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் இப்ராஹிம் நபியை சொல்றான், கல்பில் எண்ணெய் வைத்திருந்தார். எண்ணெய் வைத்திருக்கின்ற போது அவர் உயிரிழந்தோம், என்னோடு வந்து விட்டார் என்று சொல்றார். அப்ப பிள்ளையை கட்டிப்பிடித்து அதெல்லாம் வெளிரங்கமான பாசம்தான். உள்ளுக்குள் வைத்திருந்தார்கள். இப்ராஹிம் நபி ஒரு மரணம் இல்லையே. ஆனா
அவர்கள் அதிலிருந்து தூரமாக இருந்தார்கள் யூதர்கள். உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய பயமும் மரணத்தினுடைய பயமும் இருக்கிறவர்கள் நேசிப்பார்கள் அதை. இப்படி ஒரு செய்தி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இஸ்ராயலுக்கு பாய் விரிச்சு வரவேற்பு கொடுத்த ஒரு சஹாபி இருக்கிறார். நமக்குள்ள விருந்தாளிக்கு தானே பாய் விரிச்சு எல்லாம் கட்டி வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறது. யாரு கூப்பிடுவாங்க? சாப்பிட வந்தா யாராச்சும் கெஸ்ட் வந்தா கூப்பிடுவோம், அப்படித்தானே? ஆனா இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கதவை எல்லாம் திறந்து வச்சு மோளை கூப்பிட்டாங்க. மகளே இங்க வாங்க, வீட்டுல இல்ல கதவெல்லாம் திறங்க, நல்ல ஒரு வாசனை திறவை இருக்குதா, அதை தண்ணியில கலந்து வீடு ஃபுல்லா தெளிங்க. என்ன வாப்பா, யார் விசேஷமா எதுவும் வர்றாங்களா? ஆமா, ஒரு முக்கியமான ஆள் வராங்க, என்னை சந்திக்க ஒரு முக்கியமான ஆள் வராங்க. அவங்க வரும்போது வீடே மணக்கணும், வாசனையாக இருக்கணும், வாசனை அள்ளி தெளிங்கன்னு சொன்னாங்க. மக யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு வாசனையை தெளிச்சாங்க. அப்புறம் தெளிச்சுட்டு மேல போயிட்டு கீழே வரும்போதுதான் தெரிந்ததே தான் வாப்பா இறந்து விட்டார்கள் என்று. அப்படிப்பட்ட மகத்தான சிறப்பை பெற்ற ஒரு சஹாபி சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எப்படி இருக்கிறாங்க? இவர்களுக்கெல்லாம் மரணத்தினுடைய பயம் இருந்தது சஹாபாக்கள். அதனால மரணத்தை ரொம்ப நேசத்தோடு வரவேற்றார்கள். யூதர்கள் அப்படி இல்லை. யூதர்கள் மரணத்தை கண்டு பயப்படுவார்கள், மரணத்தின் பயம் இல்லாமல் அவர்கள் வாழுவார்கள். மரணம் ஒன்று ஏற்படுகிற சிந்தனை அவர்களுக்கு இல்லை. அதனால்தான் தைரியமாக இந்த குற்றத்தை செய்கிறார்கள். ஒரு நபியை கொலை செய்ய முடியுமா? தன்னை திருத்த வந்த அல்லாஹ்விடத்தில் வந்த ஒரு நபியை கொலை செய்ய முடியுமா? நபிமார்களை கொலை செய்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது, நம்ம எந்த தப்பு வேணாலும் செய்யலாம், நம்ம நரகத்துக்கே போக மாட்டோம், எந்த தண்டனைக்கு ஆளாக மாட்டோம். அப்படி ஆனாலும் குறிப்பிட்ட நாள், ஐயாமம் மாதுதா, கொஞ்ச நாள் தான். அப்ப நம்ம என்ன தப்பு வேணாலும் செய்யலாம். அவங்களுடைய கிதாபுகள்ல எழுதப்படுறத, யூத கிதாபுகள்ல லட்சம் பேரை ஒரு யூதன் கொண்டாலும் சரி அது குற்றமாகாது. லட்சம் பேர் ஒரு யூதன் கொன்றாலும் குற்றமாகாது. இப்படி சொல்லி வளர்க்கப்பட்டா அவர்கள் எப்படி வளருவார்கள் யோசிப்பார்கள். அதனால்தான் அவர்கள் நபிமார்களை கொலை செய்யற அந்த ஆணவம் வந்துச்சு, திமிரு வந்துச்சு. நபிமார்களை கொலை செஞ்சாங்க, வலிமார்களை கொலை செஞ்சாங்க, இறைநேசர்களை கொலை செஞ்சாங்க. பல படிப்பினைகள் இருந்தாலும் அவர்கள் படிப்பினை பெறல. இந்த எங்கிருந்தாலும் மரணம் வருதுன்னு ஒரு குரான்ல ஒரு ஆயத்து இருக்கு பார்த்தீங்களா, ஐனமா தக்கோன்னு. இந்த ஆயத்து குரான்ல மட்டும் கிடையாது, தௌராத்தில் இருந்துச்சு. இதே வார்த்தை, இந்த கருத்து அவங்க வேதத்தில் இருந்தது, இஞ்சியில் இருந்தது, இதுக்கு முன்னாடி உள்ள வேதங்கள் எல்லாம் இருந்துச்சு. அப்ப தௌராத்தில் இது வர்றதுக்கு ஒரு சுவாரஸ்யமான வரலாறு ஒன்று எழுதுவாங்க. என்ன கேட்டா, ஒருத்தன் மரணத்தை விட்டு எப்படியாச்சும் விலகி போகணும்னு ஆசைப்பட்டான். எப்படி பாருங்க, மரணத்தை விட்டு எப்படியாச்சும் விலகி போகணும்னு யூதர்ல ஒருத்தன் ஆசைப்பட்டான். மரணத்திலிருந்து ஓடி போயிடுறாங்க. அவனுடைய வரலாறை இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்யறாங்க. ஒரு வீட்டில் ஒரு அம்மாவுக்கு புள்ள பிறந்துச்சு. புள்ள பிறந்தோடனே அந்த அம்மா வீட்டில் இருக்கிற பணியாளனை கூப்பிட்டு, வேலைக்காரனை கூப்பிட்டு, இந்த பாரு நீ போய் விளக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிச்சான். அவன் விளக்கு எடுக்கிறதுக்காக வாசல் நோக்கி வரும்போது வாசல்ல ஒரு சாது இருந்தார், ஒரு பெரியவர் வாசலுக்கு வெளியே நிற்கிறார். பனி இஸ்ரவேல் காலத்தில் நடக்குது. உடனே அவரை பார்த்தோன்னே என்னையா அப்படின்னு கேட்டான். இல்லை, இந்த வீட்டில் குழந்தை பிறந்துருச்சா இல்லையான்னு கேட்டான். புள்ள பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னானா இவன். அப்போ அவர் சொன்னாராம், இந்த வீட்டில் ஒருத்தன் வேலைக்காரன் இருக்கான், இவன் தான் அவன், இந்த வேலைக்காரன் தான் அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணுவான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இவன் தான் வேலைக்காரன்னு அவருக்கு தெரியாது. இந்த வீட்டில் யார் வேலை செய்யறானோ அவன் தான் பிறந்திருக்கிற குழந்தையை கல்யாணம் செய்வான். அதோடு நிறுத்திட்டு பரவாயில்ல. வந்த சாது சொன்னாங்களாம், அந்த பெண்ணு இந்த குழந்தையா இருக்குல்ல, இது பெருசா விபச்சார தொழிலில் ஈடுபடும். இது இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் அந்த ஆயத்துக்கு பின்னணி விளக்கத்தையும் சொல்றாங்க. இப்படி ஒரு வரலாறு நடந்துச்சு. அந்த அம்மா நிறைய விபச்சார தொழிலில் ஈடுபடும். இந்த குழந்தை பெருசாகி இந்த அம்மாவுடைய மரணம் எப்படி அமையுண்டா,
சிலந்தி இருக்குது பாருங்க, சிலந்தி. இந்த சிலந்தி கொடுக்கால் கொத்தப்பட்டு இந்த அம்மா மூத்தா போகும் அப்படின்னு அவர் செய்தியை சொல்லிட்டு போயிட்டார். அப்ப அவன் நினைக்கிறான், நம்ம பெருசா போய் இந்த புள்ள விபச்சாரி ஆகி இதை கட்டிக்கிறணுமா அப்படின்னு சொல்லி அந்த புள்ள வயிற்றுல கத்தி எடுத்து குத்திடுறான். குத்திட்டு ஓடி போயிடலாம், இடத்த விட்டு ஓடி போயிடலாம். அது உயிரோடு இருந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விதியை யாராலும் வெல்ல முடியாது. விதி என்ன இருக்கோ அதுதான் நடக்கும். அவன் ஓடி போய் வெளிநாடுகளில் போய் பெருசாக சம்பாதிச்சு கோடீஸ்வரன் ஆகி பெரிய பணமெல்லாம் சேர்த்து கடல் வழியாக கப்பலில் வந்து இறங்குறான். வாலிபனாக நல்லா பெருசாக. அப்போ தான் அவனுக்கு தோணுது பணமெல்லாம் சேர்ந்துருச்சு, ஒரு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ கடற்கரை ஓரமாக இருக்கிற மீனவர்கள்ட்ட சொல்கிறான், இங்கே இருக்கிற நல்ல பெண்ணை ஒருத்தர் என்னை கொண்டு வாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ அவங்கெல்லாம் சொன்னாங்களா, ரொம்ப அழகான பெண் ஒருத்தர் இருக்கிறா, அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் வந்து விபச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறா, இப்போ அதை விட்டுட்டா அப்படின்னு. பரவாயில்ல, ஏதோ விட்டுட்டாலே அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணுறான் பாருங்க. ஆனால் குத்தப்பட்ட அந்த குழந்தை அதிலிருந்து பாதுகாக்கப்பட்டு பின்னால் பெரியவளாகி அவள் தான் இப்போது இருக்கிறார் கடற்கரையில். அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்துறான். கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணுட்ட அவன் சொன்னானா, நான் ஒரு வீட்டில் கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் வேலை செஞ்சப்போ ஒரு சாது வந்து சொன்னார், அந்த வீட்டில் ஒரு பிள்ளை பிறந்துச்சு, அந்த பிள்ளையை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். பார்த்தியா நடக்கல, நான் ஒன்றைய கல்யாணம் பண்ணிட்டேன் பாரு. அப்போ நான் அந்த அம்மா சொல்லிச்சான், போக வேலையை பார்த்து அந்த பிள்ளையே நான் தான் அப்படின்னு சொல்லிச்சான். வேண்டாம் பாருங்க, குத்துன்னு அந்த தையல் இருக்குது பாருங்க அப்படின்னு தன்னுடைய வயிற்றை காட்டுனுச்சான் அவர்கிட்ட. அப்படியா சொன்னதுலாம் நடந்துருச்சு. அவர் சொன்னா, அவர் இன்னொரு செய்தி சொன்னாரு, என்னமோ நீ எனக்கு பிடிச்சோ பிடிக்காமலையோ மனைவி ஆயிட்டான், வேண்டிய வேண்டாமலும் நீ மனைவி ஆயிட்டான். அவர் ஒரு செய்தி சொன்னாரு, உன்னுடைய மரணம் வந்து சிலந்தியினுடைய கொடுக்கில் தான் இருக்குதுன்னு சொல்லிக்கிறார். அதனால அதிலிருந்து உன்னை நான் காப்பாற்றணும். இப்ப நீ எனக்கு மனைவி ஆயிட்டா, அதுக்கு நான் உன்னை அதிலிருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்டமான மாளிகையை கட்டினான். பணம் தான் நிறைய இருக்குது. கண்ணாடி இடையே உருவான ஒரு மாளிகையை கட்டினான். கட்டி அந்த மனைவி அதிலே உள்ள வச்சா. இங்க பாரு, சாது சொல்லி இருக்கிறார், சிலந்தி உன்னிடத்தில் வந்தாலும் நீ ஒதுங்கி போயிடு, அதுகிட்ட மட்டும் நீ நெருங்கிறாத, அதை உன்னை நெருங்க விட்டுறாத. சாது சொல்லி இருக்கிறார், மரணம் உனக்கு அதுல தான் இருக்கு அப்படின்னு. இப்படியே எச்சரிக்கையே இருந்திருக்கிறாரு. வீட்டுக்குள்ள வச்சாச்சு. அந்த அம்மா ஒரு நாள் அந்த இடத்தை கிளீன் பண்ணலாம்னு நினைக்கும் போது உள்ள ஒரு சிலந்தி இருந்திருக்கு. எல்லாம் எப்படி கொண்டு வராங்க, யாரும் மரணத்தின்னு தப்ப முடியாது. அந்த அம்மா பொதுவாக பெண்கள் வந்து கொஞ்சம் யோசிக்கிறதுல குறைகள் இருக்கலாம் ஒரு சில பெண்கள்கிட்ட. உடனே இந்த அம்மா நினைக்க, நீ நான் என்ன கொல்ல போறா, ஒரே விதியில் ஒன்றை நான் கொல்றேன் பாரு. சிலந்தி சின்னதாக தானே இருக்கும், நீ என்ன கொலை செய்ய போறியோ, நான் உன்னை மிதிச்சியே கொலை பண்ண போறேன்னு சொல்லிட்டு காலை தூக்கி மிதிச்சிச்சான். காலுக்கு இந்த 2 பெருவிரலுக்கு இதுக்கு நடுவில் அப்படியே கொட்டிடுச்சு. காலில் கொட்டினதுக்கு அப்புறம் அப்படியே காலை அப்படியே கருப்பாகி விஷம் உள்ள ஏறி அதில் தான் அது மரணிச்சிச்சு அந்த பொண்ணு. இந்த செய்தியை இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லா இந்த ஐனமா தக்கூனு எதிரிக்கும் மௌத்துங்கிற அந்த ஆயத்துக்கு எழுதிட்டு, இப்படி ஒரு நிகழ்வோ பனி இஸ்ரவேல் காலத்தில் நடந்தது, அதன் பின்னணியாக இந்த ஆயத்து வந்தது என்று சொல்கிறார். அப்ப அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இவ்வளோ அந்த வேதத்தில் வைக்கிற காரணம் மரண சிந்தனையற்றவர்களாக அவர்கள் இருந்தார். அதனாலதான் பாவம் மரண சிந்தனை உள்ளவங்க பாவம் குறைச்சிக்கிடுவாங்க. பாருங்களேன், ஒரு ஜனாசா பார்க்கும்போது நாளைக்கு நம்மளும் அப்படி சந்துக்குள்ள போகணுமே, கஃன் துணியை பார்க்கும்போது நாளைக்கு நம்மளுக்கும் அப்படி ஒரு போத்துவாங்களே, கபருக்குழியை பார்க்கும்போது நாளைக்கு நம்ம இதுக்குள்ள தூங்கணுமே, இப்படின்னு சிந்தனை உள்ளவங்க தானாவே பாவம் குறைஞ்சிருப்பாருங்களே. பாவம் யாருக்கு அதிகமா இருக்கும்? யாருக்கு மரணம் தூரமாக இருக்கு, மரணத்தினுடைய பயம் இல்லாம இருக்குது, அவன்கிட்ட தான் பாவம். அப்ப யூதர்கள்ட்ட முதல்ல மரண பயம்ங்கிறது சிந்தனைங்கிறது கம்மியா இருந்துச்சு, இல்லாம இருந்துச்சு முதல் செய்தி. ரெண்டாவது, நம்மளை நரகம் தொடாதுங்கிற தப்பான கொள்கை, இதை அவங்க காலங்காலமாக எழுதி வைத்து பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். நம்மளை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, நரகம் கூட நம்மளை தொடாது. ஆனால் எந்த தப்பு வேண்டாலும் செய்யலாம், எத்தனை பேரை வேண்டாலும் கொலை செய்யலாம் என்று சொல்லிக் கொடுத்தார். இப்படி ஒரு தப்பான சிந்தனை பாருங்க.
ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சு பாருங்க, தனக்கு பிடிச்சி நான் உன்னை நேசிக்கிறேன்னு ஒரு சஹாபியை பார்த்து சொன்னாங்க. அப்படி ஒரு வார்த்தை எந்த சஹாபின்னு சொல்லலை. அப்படி நான் உன்னை நேசிக்கிறேன்ட்டு, நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு எந்த சஹாபின்னு சொல்லலை. ஒரு சஹாபிட்ட தான் சொன்னாங்க, முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹ் விரும்பின சஹாபாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னை யார் நேசித்தாரோ அவரை நேசித்து விட்டார், அவரை யார் நேசித்தாரோ என்னை நேசி விட்டார். இந்த மாதிரி ஹதீசுகள் வரும். எனக்கு பிடித்தவர் அவராக இருக்கலாம், எனக்கு பிடித்தவர் இவர், இப்படிலாம் ஹதீஸ் வரும். நான் உன்னை நேசிக்கிறேன் என்று ஒரு சஹாபியை பார்த்து நேரடியாக சொன்னார்கள். எனக்கு நான் உன்னை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு. அது யாருன்னா முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா. பெரிய சீதை. நாளை மறுமையிலே அறிஞர்களை உலமாக்களை எல்லாம் தலைமையில் இழுத்து போகின்ற சஹாபா அவங்க தான். அவ்வளோ பெரிய ஞானி, பெரிய மேதை, மூத்த சஹாபா. அவங்க யமனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யமனுக்கு அனுப்பி வைக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாகனத்து மேலே ஏறி ரசூலுல்லாஹ் கீழே நின்று சொல்றாங்க, நீ போற இடம் மாற்று மதத்தவர்கள் இருக்கக்கூடிய பகுதி, யூதர்கள் இருக்கக்கூடிய பகுதி, அந்த பகுதியில இஸ்லாம் அல்லாதவர்கள் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி அத்துமீறி விட வேண்டாம். இத்தகைய தாவத்தல் முதலோ அநீதி இழைக்கப்பட்டவருடைய பிரார்த்தனையில் இருந்து நீ தகுதி கொள் என்று சொல்கிறார். யாரை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை சொர்க்கவாசி என்று சொன்னார்கள். அந்த சஹாபியை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வந்து வழி அனுப்புவதற்கு மதீனாவின் வாசல் வரை வந்தார்கள். அந்த அளவுக்கு நேசித்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவ்வளவு நேசம் இருந்தாலும் சரி, அடுத்தவருடைய அநியாயத்திலிருந்து, பாதிக்கப்பட்டவருடைய பிரார்த்தனையிலிருந்து நீ விலகி இருக்க கற்றுக்கொள் என்று சொன்னார். இது ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கிற முறை எப்படி இருக்கு? யூதர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள், நீ எத்தனை பேரை வேண்டாலும் கொலை செய்யலாம், யாருடைய தண்டை குற்றத்துக்கு நீ ஆளாக மாட்டாய், நீ தைரியமாக தவறு செய்ய என்று சொல்லி கொடுக்கிறார். இப்படி சரியா இருக்குமா? ரசூலுல்லாஹ் ரொம்ப பாதிச்ச ஒரு போர் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் பாதிச்ச ரொம்ப போர். ஒரு தடவை வெளியூர் வாசிகள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, எங்கள் ஊருக்கு ஓத தெரிஞ்சவங்களை அனுப்பி வைங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே குர்ஆன்னு சொல்லக்கூடிய காரிகள், சஹாபாக்கள்லேயே காரிகள் சில பேர் இருந்தாங்க. காரிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சாங்க. காரிகள்லாம் ரொம்ப அற்புதமான காரிகள். எந்த மாதிரிடா, ஊருக்கு மதீனாவில் மலைக்கு மேலே போய் ஏறி உட்காந்துக்கிடுவாங்களாம். ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஓதுவாங்களாம். அவ்வளோ அழகாக சத்தம் போட்டு ஓதுவாங்களாம். அவங்க வீட்டுக்காரங்க நினச்சிக்கிறவாங்களாம், நம்ம வீட்டுக்காரரு பள்ளியில் உட்காந்து ஓதுறாங்கன்னு சொல்லி. பள்ளியில் இருக்கிறவங்க விளங்கிக்கிறவாங்க, இவங்களெல்லாம் வீட்டில் உட்காந்து ஓதிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி. அந்த அளவுக்கு மதீனாவே கிராத்திலே திளம்ப வைக்கக்கூடிய காரிகளாக இந்த குர்ஆக்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட காரியம் மதீனாவே அப்படி கிராத்திலேயே அப்படியே வச்சிருப்பாங்க காரியம். நேரம் போக இவர்கள் உழைக்க போவாங்க. உழைக்க போறது என்ன தெரியுமா? போய் இந்த விறகுகளை எல்லாம் பொறுக்கி அதை விற்பனை செஞ்சு அதுல வர்ற காசை எடுத்து மதீனாவுல ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளியாசல்ல ஏழை சஹாபாக்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, திண்ணை தோழர்கள் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த திண்ணை தோழர்களுக்கு உணவு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. இவங்க வேலை செஞ்சு அதில் வரக்கூடிய காசுகளை கொண்டு வந்து திண்ணை தோழர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. அவ்வளவு அழகான காரிகள். ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவும் குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கிறவங்கள ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப அங்கேருந்து வந்தவங்க எங்களுக்கு காரிகளை அனுப்பி வைக்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 காரிகள் கிட்ட அனுப்பி வச்சாங்க. அப்ப அந்த இடத்துக்கு போனோன்னு அழைத்தவர்கள் மோசடி செய்தார்கள். என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஒரு காரியை நிறுத்தி வச்சு, உன்னை நான் கொலை செய்ய போறேன், இந்த தீனை நீ விட்டுடு, இல்லைன்னா உன்னை நான் கொன்றுவேன்னு சொன்னார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பாசறையில் பயின்றவர்கள் அல்லவா அவர்கள், எந்த கொலைக்கு அஞ்ச மாட்டாங்க. அவங்க அல்லாஹ்வின் தூதரிடத்திலே படித்தவர்கள். அதனால் உன்னால் என்ன முடியுமோ செய்யன்னு சொல்லிட்டாங்க. அதுல ஒரு காரியை நிறுத்தினான். அவங்க பேர் வந்து ஹராம் இப்னு மில்ஹான் ரலியல்லாஹு தஆலா. அவங்க நிறுத்தி வச்சு, நீ உடன்படுறியா இல்லையான்னு கேட்டான். நான் எதுக்கு உடன்பட மாட்டேன், அல்லாஹ் ரசூலுக்கு மட்டும் தான் உடன்படும் கருத்தை சொன்னோன்னே அவர்களை கொலை செய்யறதுக்காக
அவர்களை வந்து குத்தும் போது அவங்க சொன்னாங்க, ஃபுஸ்து பிரபில் காபா, காபாவுடைய ரப்பை கொண்டு நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்லி சரிந்து விடுகிறார். ஃபுஸ்து பிரபில் காபா, காபாவுடைய ரப்பை கொண்டு நான் வெற்றி பெற்று விட்டேன். கொல்லப்பட்டுட்டாரு, கொல்லப்பட்டு விழுந்து கிடக்கிறாரு, தூக்கிட்டு போறதுக்கு ஆள் இல்லை, இவருடைய உடலை கூட குடும்பத்தினர்கள் பார்க்க முடியல, சொந்த இடத்துக்கு போக முடியல, ஜனாசா அடக்க பண்ண முடியுமா இருமான்னு தெரியல. இந்த நேரத்தில் இவர் என்ன வெற்றி பெற்றுட்டாரு? கொண்ட நம்ம தானே வெற்றி பெற்றோம், கொல்லப்பட்ட இவர் எப்படி வெற்றி பெற்றிருக்கிறாரு சொல்லி குழம்பி போனான் கொலை செஞ்சவன். இவர் இந்த வார்த்தையை சொன்னோன அதை புரிந்து கொண்ட ஒரு மாற்று மதத்தவன் முஸ்லீம் ஆகிவிட்டான். நான் எந்த உலகத்துக்காக படைக்கப்பட்டேனோ, இந்த உசுரை அல்லாஹ் எதற்காக என்னிடத்திலிருந்து விலை கொடுத்து வாங்கி வைத்தானோ அந்த உசுர் அவனுக்காகவே போய்விட்டது. அதானே அப்படி சொல்லி சரிகிறார்கள். அதுக்கப்புறம் அவன் எல்லாரையும் கொலை செஞ்சான், எல்லாரையும் கொலை செஞ்சான். கொல்லப்பட்ட காரிகள் எல்லாம் மூத்த ஷஹீதானதுக்கு அப்புறம் ரப்பிட்ட போய் சொன்னாங்களா, ரப்பே இன்னா கதை லக்கீனாக்க, ரப்பே உன்னை நாங்கள் வந்து சந்திச்சிருக்கிறோம், உன்னை நாங்கள் வந்து சந்திச்சிட்டோம், ரபீனாக்க, ரப்பே உன்னை நாங்கள் பொருந்தி கொண்டு விட்டோம். காரிகள் சொல்றாங்க மூத்துக்கு பிறகு ஷஹீதானது, உன்னை நாங்கள் சந்தித்து விட்டோம், உங்களை நான் பொருந்தி கொண்டு விட்டோம், உன்னை நாங்கள் பொருந்தி கொண்டு விட்டோம். ஆனா இந்த தகவலை உன் தூதர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி விடுறாப்பே அப்படின்னு சொல்றாங்க. உடனே அல்லாஹ் அங்கிருந்து மதீனாவுக்கு செய்தி அனுப்புறான். இங்க நடக்கிற செய்தி மேலிருந்து தான் வந்தது, ஷஹீதுகள் சொல்லி தான் வந்தது. ஷஹீதுகள் போய் சொல்லி மேலிருந்து வானத்திலிருந்து இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தி வருகிறது. ஷஹீதுகளுடைய பவர் என்னன்னு தெரியுங்களா? ஷஹீதுடைய மர்த்தபாக்கள் என்னன்னு தெரியுது பார்த்தீங்களா? ஷஹீதுகள் எதையெல்லாம் சாதிக்க முடியும் என்று தெரியுது பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தி வருது. ரசூலுல்லாஹ் துடிச்சாங்க. ரசூலுல்லாஹ் காரிகள் ரொம்ப பிடிக்கும், அத்தனை காரிகளை இப்படி கொண்டுட்டான்னு சொல்லி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதுக்கு பிறகு தான் ரசூலுல்லாஹ் ஃபஜ்ர் தொழுகையில ஒரு மாச காலங்க, ஒரு மாச காலம் அவங்களுக்கு எதிராக பத்துவா துவா ஓதுனாங்க. வேற யாருக்கா அப்படி செய்யல ரசூலுல்லாஹ். சுப ஃபஜ்ர் தொழுகையில் குனூத் ஓதுனாங்களா இல்லையா? அந்தந்த கூட்டத்து பேரை சொல்லி ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி ரசூலுல்லாஹ் பெரிய யாரே ரசூலுல்லாஹ் பத்தி அல்லாஹ் எப்படி சொல்றா, இல்லா ரஹ்மத்துல் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். எவ்வளவு பெரிய ரஹ்மத் ரசூலுல்லாஹ். அவங்க வாயில எப்படி வருமா, எப்படி எல்லாம் ரஹ்மத்து காட்டுறவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் ரசூல் இடத்தில் கடுமையாக அவர்கள் வருத்தப்பட்டு வார்த்தையை வெளியிட்டது இந்த இடத்துல தான். நம்ப வச்சு கொலை பண்ணாங்க. கொலை இருக்குது பாருங்க, அதில் நல்லவர்கள் கொலையே ஆபத்தானது, மோசமானது, படுபாதாளமானது, கொடுமையான செயல். அதிலும் நல்லவர்களை கொலை செய்வது, நம்பிக்கைக்கு துரோகமாக அப்பாவிகளை கொள்வது ஆபத்தானது. இந்த காரிகளை கொண்டவன் கொலை செஞ்சவன் ரசூலுல்லாஹ் ஒரு மாச காலம் தொழுகையில் துவா ஓதி வருத்தப்பட்டு கடுமையான வார்த்தையை கொண்டு பத்துவா செய்தார். ரசூலுல்லாஹ் அப்படி செய்ய மாட்டாங்க. இந்த இடத்துல ஒருத்தன் செஞ்சான். ஏன்னு கேட்டா அவர்கள் கொலை செய்தார்கள். கொலை எவ்வளவு மோசமானது. அப்ப கொலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு புரிய வைத்தார்கள். ரசூலுல்லாஹ் மன்னிக்க கற்றுக் கொடுத்தவங்க தான் ரசூலுல்லாஹ். இந்த உம்மத்து மன்னிக்கணும், தவறு செஞ்சா மன்னிச்சிருங்க, தப்பு செஞ்சா மன்னிச்சிருங்க, ஒருத்தர் மன்னிப்பு தேடி வந்து கேட்டா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்க தான் ரசூலுல்லாஹ். எத்தனை பேரை ஃபத்ஹு மக்காவுல மன்னிச்சாங்க, எத்தனை பேரை பத்ர் கைதிகள்ல மன்னிச்சாங்க, எத்தனை பேரை உஹத் களத்துல மன்னிச்சு விட்டாங்க, எத்தனை பேரை பல போர்கள்ல மன்னிச்சு விட்டாங்க. ஆனால் மன்னிக்க அதிகமாக சொல்லி கொடுத்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய முழு வாழ்க்கையில இந்த இடத்துல தான் ரசூலுல்லாஹ் வருத்தப்பட்டார். ஒரு தடவை ஃபிரௌனை பார்க்க இப்லீஸ் வந்தாங்க. ஃபிரௌன் வீட்டுக்கு சைத்தான் வந்தான். இப்லீஸ் வந்து கதவை தட்டினான். கதவை தட்டிட்டு யாரு, ரெண்டு பேருமே விஐபி. கதவை தட்டினான். கதவை தட்டினோடனே உள்ள இருந்த துறவை கட்டானா, யாருப்பா, மன் மன் ஃபில் பாப், வாசல்ல யார் இருக்கிறா அப்படின்னு சொன்னான். சைத்தான் வெளியே இருந்து சொன்னானா, நான் வெளியே நிற்கிறது கூட உனக்கு உள்ளே தெரியாது அப்படின்னு கேட்டான். நீ கடவுள் தானே சொல்லிட்டு இருக்கிற, நீ யாருன்னு சொல்ற? ஆனா ரப்பக்குமல்ல நான் தான் பெரிய கடவுள்னு சொல்றீங்கல்ல, கடவுளா இருந்தா என்ன செய்யணும்? வாசல் நிற்கிற நான் யாருன்னு கண்டுபிடிக்கணுமா இல்லையா?
நான் முட்டா போய் நான் யாருன்னு கேட்குறியப்பா, நீ அறிவில்லாதவனா இருக்கிறியப்பா, யார் நீ அப்படின்னு கேட்குறிய அப்படின்னு. சரி சரி அதை விடு அப்படின்னு சொல்லி உள்ள வா அப்படின்னு கூப்பிட்டானா. யாரு? ஃபிரௌன். யார? சைத்தானே. உள்ள போனோடனே ரெண்டு பேரும் சேர் போட்டு உட்காந்து பேசுகிற மாதிரி உள்ள உட்காந்து பேசிக்கிட்டாங்க. அந்த மாதிரி அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்காதவன் நான் தான். சரி, நீனும் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்காது, உன்னையும் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்காது, சரிதானே? ஆமாம்மா, நம்ம ரெண்டு பேரையும் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்காத ஆள் நம்ம ரெண்டு பேரும் தான். ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசுகிறாங்க. உலகத்திலேயே அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்காத ஆள் நான் தான். அவர் ஒன்று சந்தோஷப்படக்கூடாதுன்னு அடுத்து சொல்கிறான், நீனும் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்காத ஆள் தான். சரி, இப்போ நம்மளை பற்றி பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு செய்தி என்னணும், நம்மளுக்கு அடுத்து யார் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்காத ஆள்? உன்னையும் பிடிக்காது அல்லாவுக்கு, என்னையும் அல்லாவுக்கு பிடிக்காது. நம்மளை விட்டுட்டு மூணாவது அல்லாவுக்கு பிடிக்காத ஒருத்தன் யார்? அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ஃபிரௌன்கிட்ட இப்லீஸ் கேட்டானா. ஃபிரௌன் சொன்னானா, எனக்கு தெரியாது அப்படின்ட்டு. ரப்பு, அவர் ரப்புன்னு சொல்லிக்கிடுவார்ல, நான் தான் பெரிய ரப்புன்னு சொல்லிக்கிடுவார், ஆனால் எனக்கு தெரியாதே அப்படின்னு சொன்னானா. சைத்தா ஒரு நாள் அவனை பார்த்துட்டு, அதான் நீலாம் ரப்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அவன் சொன்னானா, யார் தெரியுமா? மூணாவது ஒரு ஆள். ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டா, நான் தெரியாமல் செஞ்சுட்டேன்ப்பா மன்னிச்சு கேளு, ஒருத்தன் வந்து தப்பா மன்னிப்பை வந்து கேட்க வரும்போது அதெல்லாம் மன்னிக்க முடியாது. நீ செஞ்சதுதான், நான் எதுக்கு ஒன்றை மன்னிக்கணும்? எல்லாத்தையும் நீ செய்வா, நான் மன்னிச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு எவன் பேசுறானோ அவன் தான் நம்ம ரெண்டு பேருக்கு அடுத்து மூணாவது ஆளு, அல்லாவுக்கு பிடிக்காத மூணாவது ஆளுன்னு சொல்லி சைத்தான் சொல்றதாக ஃபிரௌனுடைய உரையாடல்ல ஒரு செய்தி சொல்லுவாங்க. இப்படி மன்னிக்கிறது அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி கொடுத்த முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன்னிக்கிறதுனால எவ்வளவு நன்மை இருக்குன்னு சொல்லி கொடுத்த முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப வருத்தப்பட்டது குர்ராக்களை கொலை செய்கின்ற போது. குர்ராக்கள் படுகொலை செய்யப்பட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் ரொம்ப வருத்தப்பட்டார். ஏன்னு கேட்டா, இந்த கொலையை யார் செய்கிறார்களோ அவர்கள் இறுகிய மனம் உள்ளவர்கள். அல்லாஹ் அவர்களே சொல்றான். யூதர்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க உள்ளத்தில் நோய் இருக்கும். ஃபபிமா நக்லிஹிம் மீசாக்கஹும், நம்ம உடன்படிக்கை அவர்கள்ட்ட கொடுத்தா அவர்கள் உடன்படிக்கையை அவர்கள் முறிச்சிருவாங்க. அவங்க உடன்படிக்கைக்கே கட்டுப்பட மாட்டாங்க. எந்த இடத்திலும் சரி, எந்த இடத்திலும் உடன்படிக்கைக்கு கட்டுப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு வேலையே சண்டையை மூட்டி விடுறது அவங்க வேலை. அல்லாஹ் எப்படி சொல்றாங்க? குல்லமா அவுகது நாரன், சண்டையை அவர்கள் மூட்டி விடுவார்கள். அல்லாஹ் அதை அனுப்பான். சண்டையை மூட்டி விடுறவே இவங்க தான். சண்டை மூட்டி விடுற வேலை பார்க்கிறதும் இந்த யூதர்கள் தான். கொலையை அதிகமாக செய்பவர்களும் இந்த யூதர்கள் தான். அல்லாஹ் சொல்கிறான். இவர்களாக தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு போரா இருக்கட்டும், செகண்ட் போரா இருக்கட்டும், சண்டை பிடிச்சது என்னமோ மாற்று மதத்தவர்கள் தான். பாதிக்கப்பட்டது அதிகம் இஸ்லாமியர்கள் தானே பாதிக்கப்பட்டார்கள். ஹிலாஃபத்துங்கிற அற்புதமான ஆட்சி முறை நம்மளுக்கு போயிடுச்சா இல்லையா? இன்னைக்கு ஹிலாஃபத் இருக்குதா? 1924 வீழ்ந்துச்சு உஸ்மானிய பேரரசு ஹிலாஃபத் இல்லையா? அப்துல் ஹமீது சானி அவர் தான் ரெண்டாவது அப்துல் ஹமீது சொல்லக்கூடிய கடைசியாக இருந்தார் ஹிலாஃபத்தில் உஸ்மானிய பேரரசுல. அன்னைக்கு இருக்கும்போது பாண்டிச்சேரியில் ஒரு பிரச்சனை இருந்தா அவர் அங்கேருந்து லெட்டர் எழுதுறாரு. துருக்கியில இருந்து லெட்டர் எழுதுறாரு. என்ன பாண்டிச்சேரியில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, மதவாத அதிகாரி ஒருத்தர் இப்படி இஸ்லாமியர்கள் இது பண்றதா அப்படின்னு, உடனே சரி செய்யுங்க அதிகாரிக்கு லெட்டர் எழுதுறோம். சரி செய்யப்படுது. இந்த அளவுக்கு இங்க இருக்கிற இஸ்லாமியர்களின் பிரச்சனை தீர்க்கும் அளவுக்கு உண்டான ஹிலாஃபத்து ஆட்சி முறை நம்மளிடத்தில் இருந்தது. அது உடைக்கப்பட்டது. அப்ப சண்டையை இவர்கள் மூட்டி விட்டு நம்மளை பிரித்தாளுகின்ற வேலைகளை இவர்கள் செய்வார்கள். உம்மத்துகளை பிரித்தாளுகின்ற வேலைகளை இவர்கள் செய்வார்கள். மதீனாவுக்கு ஏன் வந்தாங்க? இந்த ஆயத்திற்கு பாருங்க, இன்னைக்கு படிச்சு பாருங்க. இது முந்தைய யூதர்களை பத்தி அல்ல. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல மதீனாவுல இருந்தாங்க பாத்தீங்களா? மதீனாவுல இருந்தாங்கல்ல, அந்த யூதர்களை பத்தி தான் அல்லாஹ் இங்க சொல்றான். மதீனாவுக்கு ஏன் வந்தாங்க? அவங்க எங்க உள்ளவங்க? பலஸ்தீன்ல உள்ளவங்க. சரி, ஏன் வந்தாங்க? பலஸ்தீன்ல இவங்க அத்துமீறி செயல்படுகின்ற போது ரோமர்கள் இவர்களை பார்த்து பார்த்து சாகடித்தார்கள். இவர்களுக்கு கடுமையான வேதனைகளை கொடுத்து சாகடித்தார்கள். விஷத்தை கொடுத்து கடுமையாக கொல்லப்படுகின்ற நிலையை பார்த்துட்டு நம்ம தப்பிக்க முடியாது, நம்ம சனத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் அங்கிருந்து யூதர்கள் ரோமர்களுடைய இராணுவத்துக்கு தெரியாம ஒளிஞ்சு வாழணும். உலகத்துல எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சு வாழணும். எங்க போகலான்னு தேடி வந்த இடம் தான் மதீனா.
தேடி வந்த இடம் தான் மதீனா. அப்போ மதீனா எஸ்ரிபு, அது யாருடைய பார்வையும் படாது. இங்கெல்லாம் பெருசாக யாரும் மதிக்க மாட்டாங்க அந்த ஊரை. அந்த ஊரில் வந்து தஞ்சம் பூந்தாங்க இவர்கள். இன்னொரு கருத்து சொல்றாங்க, முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இங்கே தான் பிறப்பார்கள், முகமது ரசூல் இங்கே தான் பிறப்பார்கள் என்ற செய்தியை கேள்விப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அகபாவுடைய உடன்படிக்கையில மதீனா தோழர்கள் புதுசா இஸ்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி மக்காவுக்கு போன சமயத்தில் அப்ப ரசூலுல்லாஹ் மக்காவில் இருந்தாங்க. அவங்கள சந்திக்கிறாங்க, யாரு? மதீனாவாசிகள். சந்திக்கிற போது அப்பதான் முஸ்லீம் ஆகுறாங்க. அப்ப சொல்றாங்க, நாங்க மதீனாவில் இருக்கும்போது எங்களுக்கு பக்கத்துல யூதர்கள் இருந்தாங்க, சும்மா சும்மா எங்கள்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. சண்டைக்கு வரும்போதெல்லாம் அவங்க சில நேரத்தில் தோத்துட்டா எங்கள்கிட்ட ஒரு நபி வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் அரபுகளாக இருக்கிற உங்களில் ஒருத்தரை விட மாட்டோம், கொலை செய்வோம்னு சொன்னாங்க. பத்தியில அவங்க புத்தியே கொலை செய்வோம் தான் புத்தி இருக்கு. ஆனா அல்லாஹ் எங்களுக்கு நசீபை தந்துட்டான். முதல்ல உங்களை சந்திச்சு நாங்க முஸ்லீம் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. யாரு? அக்கபாவுக்கு வந்தாங்கல்ல உடன்படிக்கைக்கு, மதீனாவுக்கு, மக்காவுக்கு, அந்த அன்சாரி தோழர்கள். எப்படி பாருங்க, அவர்களுடைய தீவிரம் அப்படி இருந்தது. அதுக்காக தான் மதீனாவில் வந்து தங்கினார்கள் என்றும் ஆயத்தில் சில விளக்கங்கள் போடுவாங்க. எதுக்கு சொல்றேன்டா, மதீனாவை சுற்றி 3 கூட்டம் இருந்துச்சு. பனு குறைலா, பனு நதீர், பனு கைனுகா. 3 யூத கூட்டம் தான். இவங்களே 3 பிரிவாக ஆக்கிக்கிடுவாங்க. ஒரு கூட்டம் பனு கைனுகா, ஹஸ்ரஜுக்கு சப்போர்ட். ஹஸ்ரஜுங்கிறது அரபு கூட்டம், மதீனாவுடைய பூர்வீக குடிகள். இந்த 2 பேர் பனு நதீர் பனு குறைலாவும் ஹவுஸுக்கு சப்போர்ட். இவங்களும் மதீனாவினுடைய பூர்வீக. சரி, இந்த யாரு? ஹவுஸ் ஹஸ்ரஜ் யாரு? மதீனாவினுடைய ஒரு தந்தைக்கு பிறந்த 2 பிள்ளைங்க. இவங்களுடைய வம்சங்களை தான் ஹவுஸ் ஹஸ்ரஜ். இந்த அரபுகளை சேர்ந்து இருக்க கூடாது. குடும்பம்டா, ஊருண்டா, ஊருக்குள்ள சில சண்டைகள், ஊருக்குள்ள குடும்பத்துக்குள்ள சில சண்டைகள், அண்ணன் தம்பி சண்டை இருக்கத்தான் செய்யும். ஆனா அதை பெரிய சண்டையாக்கி வன்முறையாக்கி கொலை செய்யும் அளவுக்கு வேண்டிய வேலைகளை செய்தவர்கள் சுத்தி இருந்த இந்த யூதர்கள். பனு கைனுகா இவர்களுக்கு ஆயுத சப்ளை செய்யறது, அவங்க 2 பேருக்கு இவர்களுக்கு ஆயுத சப்ளை செய்யறது, மதீனாவில் இருக்கிற இவர்களை அடிக்க வைப்பது. என்ன வேலை செய்தார்கள்? அந்த மதீனாவில் இருக்கிற யூதர்களுடைய புத்திகளையும் அவர்களுடைய குறைகளையும் தான் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் பக்ராவுடைய 84வது வசனம் சொல்லுகிறது. அன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் ஒரே குணம். முதல் வேலை என்ன செய்வாங்க? பிடிக்கலன்னு சொன்னா கொலை செய்வாங்க, பிடிக்கலன்னு சொன்னா கொலை செய்வாங்க. யாராக இருந்தாலும் சரி, தனக்கு இடம் கொடுத்தவங்களாக இருந்தாலும் சரி, அந்த வேலையை செய்வார்கள் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. அன்பானவர்களே, கொலை என்பதும் வன்முறை என்பதும் யூதர்களிடத்தில் தொடக்கத்திலிருந்து காலங்காலமாக அவர்களிடத்தில் இருந்து வருகிறது. இது குர்ஆனும் சொல்லுகிறது, உலக நிகழ்வுகளும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் ஒரு தடவை ஒருவர் கொல்லப்பட்டுட்டார். கொண்டவர் யார் என்று தெரியல. ஒரு கொலை நடந்திருக்கு, கொலை செஞ்ச ஆளு தெரியல. இதை கேள்விப்பட்டவன முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் மேடையில ஏறி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தப்பட்டு கோபத்தோடு சொன்னார்கள், நான் உங்களோடு இருந்து கொண்டிருக்கவே இப்படி ஒரு கொலை நடந்திருக்கிறதே என்று சொன்னார்கள். இந்த கொலைக்கு காரணமானவர்கள் வானத்தில் நிறைந்திருந்தாலும் சரி, பூமியில் நிறைந்திருந்தாலும் சரி, அத்தனை பேரும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று முகமது ரசூலுல்லாஹ் சொன்னார். இந்த கொலைக்கு காரணமானவர்கள் வானத்தில் நிறைந்திருந்தாலும் சரி, ஒரு கொலைக்கு காரணமாக யாரெல்லாம் இருந்தாலும் அவர் மேலேயோ கீழேயோ அத்தனை பேரும் இவர் விசாரிக்கப்படுவார் என்று முகமது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். கொலை எவ்வளவு ஆபத்தானது. ஆனால் அந்த கொலையே வாடிக்கையாக கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. பல நிகழ்வுகள் நம்ம பார்ப்போம். ஜும்மாவிலே எத்தனையோ முறை மாற்று மதத்தவர்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள், மத வெறி பிடித்தவர்கள் வந்து துப்பாக்கி சூழலை படுகொலை செய்தார்களா இல்லையா இஸ்லாமியர்களை, தொழுகையாளிகளை? எத்தனையோ வரலாறுகள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய காலத்தில் சோவியத் ரஷ்யாவில் அப்போது கட்டுப்பட்டிருந்த சமர்கந்த் அப்படிங்கிற ஒரு மாநகரம், அது இஸ்லாத்தினுடைய கண்ட்ரோலில் வருது. வெற்றி கொள்ளப்பட்டு இஸ்லாத்தினுடைய கைவசம் வருகிறது சமர்கந்த்.
அப்போது அதற்கு அதிகாரியாக அந்த அதிகாரி யாரை போட்டார்கள், யார் வெற்றி கொண்டு தருகிறார்களோ அவர்களை அதிகாரியாக நியமிப்பார். அது யார் வெற்றி பெற்ற? குத்தைபத் இப்னு முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா. பெரிய சீரர் குத்தைபா. அவர்கள் இந்த தீனுக்காக கொடுத்த வெற்றிகள் கொஞ்ச நெஞ்சமல்ல. அவர்களுடைய வரலாறு வெற்றிகளை பேசினால் நிறைய பேசலாம். குத்தைபத் இப்னு முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவ்வளோ வெற்றிகளை இந்த தீனுக்காக தந்தார்கள். அதுல ஒரு வெற்றி சமர்கந்த். வெற்றி கொள்ளப்பட்டுட்டு பின்னாடி உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹுக்கு ஒரு லெட்டர் வருது. அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள். அந்த கிறிஸ்தவர்கள் ஒரு லெட்டர் எழுதுகிறார்கள். எங்க ஊரை, எங்கள் பகுதியை நீங்கள் வெற்றி கொண்டு விட்டீர்கள். நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எங்க ஊரில் எங்கள் அனுமதி இல்லாமல் உங்கள் இனத்தவர்கள் முஸ்லிம்கள் நிறைய பேர் குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். எங்க ஊருக்குள் குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள். எங்களுக்கு நீதி வேண்டும் என்று ஊர் மக்கள் ஒரு லட்சம் எழுதுறாங்க. யாருக்கு? ஜனாதிபதி உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா. இந்த செய்தி உண்மையா என்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விசாரிக்க சொல்லுகிறார்கள். விசாரித்தால் உண்மை என்று வருகிறது. உடனே அந்த சமர்கந்தின் பொறுப்பாக இருக்கக்கூடிய குத்தைபத் இப்னு முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி லெட்டர் எழுதுறாங்க. யாரையெல்லாம் நீங்கள் முஸ்லிம்களாக இருந்தால் யாரையெல்லாம் நீங்கள் குடியமர்த்தினீர்களோ அத்தகைய அனைத்து முஸ்லிம்களையும் அந்த பகுதியிலிருந்து, அந்த ஊரிலிருந்து நீங்கள் வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். உடனே அவர்கள் வெளியேற்றப்படுகின்ற போது அங்கே யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் வந்து குத்தைபத் இப்னு முஸ்லிம் அவர்களிடத்தில் கெஞ்சுகிறார்கள், வெளியேற்றி விடாதீர்கள். நீங்கள் சொல்லிதான் அவர்கள் லெட்டர் எழுதியிருக்கிறார்கள். இல்ல நாங்க பயந்தோம். என்ன பயந்தோம்னா, இப்படி நீங்க கொஞ்சம் கொஞ்சம் பேராக வெளியே உள்ள அமர்த்தி குடியேற்றி எங்களை வெளியேற்றிருவீர்களோடு பயந்தோம். ஆனா நீங்க எடுத்த நடவடிக்கையில எவ்வளவு நீதியாக நடந்து கொண்டீர்கள் என்பதை பார்த்துட்டோம். இவர்கள் இங்கேயே வாழட்டும் என்று அந்த ஊர் மக்களை சொன்னார்கள். பின்னாடி ஒரு சில பேர் இஸ்லாத்தில் ஒரு சில பேர் இருக்கிற மாதிரி இஸ்லாமியர்களுடைய சதியினால் தான் குத்தைபத் இப்னு முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்கள் அடக்கம் பண்ணுகின்ற போதும் கூட ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் நடந்தது. அவர்கள் மாற்று மதத்தை ஒருவர் வந்து சொன்னாராம், இந்த குத்தைபா எங்கள் இனத்தில் இருந்திருந்தால் நாங்கள் அவரை உயர்ந்தரமான சவப்பெட்டியில், அந்த பெட்டியிலே வைத்து அவரை தூய்மையான ஒரு இடத்தில் நல்லடக்கம் செய்து அவரை நாங்கள் பிரார்த்தனைக்கு பயன்படுத்திக் கொள்வோம். எங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் அவரிடத்தில் போய் நின்று நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். அவ்வளவு ஒரு நேர்மையான மனிதராக அவரை நாங்கள் பார்த்தோம் என்று மாற்று மதத்தவர்கள் குத்தைபத் இப்னு முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள் என்றால், இஸ்லாம் யாரிடத்திலும் வன்முறையாக நடக்காது. உண்மையான முஸ்லீம் யாரிடத்திலும் வன்முறை சிந்தனையோடு நடக்க மாட்டார். சின்னதாகவே அநியாயம் செய்ய மாட்டார் போது கொலைக்கு போய் நிற்பாரா? கொலை செய்கிற தைரியம் ஒரு முஸ்லீமுக்கு வருமா? வராது. ஆனால் கொலைகளையே வாடிக்கையாக கொண்டவர்கள் யூதர்கள் என்பதை வரலாறுகளும் குர்ஆனும் சொல்லுகிறது. அத்தகைய பெரும் பாவத்திலிருந்தும் மோசமானவர்களுடைய அந்த குணத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய இனத்தவர்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக. தீய குணத்திலிருந்து அல்லாஹு தாலா அல்லாஹ் நம் இதயத்தை பாதுகாப்பானாக. குர்ஆன் எதை நல்லது என்று சொல்லி தருகிறதோ அந்த நல்ல பழக்கங்களை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. குர்ஆன் படி வாழுகின்ற உயர்ந்த தௌஃபீகை வாழ்நாள் முழுக்க அல்லாஹ் நமக்கு நம் குடும்பத்தார்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி